தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஆளுநர் பொறுப்பேற்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல அவர் துணைவேந்தரை நியமனம் செய்திருந்தால், அவர் கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இருந்திருந்தா இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காதுன்னு இப்போ ஆளுநரை நோக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சிக்க தொடங்குறாங்களே. வணக்கம் திரு கார்த்திகேயன். அதாவது ஆளுநர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டில் எப்பயுமே திமுக இருக்கலாம், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இது ஒண்ணும் வியப்பு கிடையாது. அதாவது அரசாங்கத்தின் மீது இந்த அலங்கோல ஆட்சியை ஒரு அபரிவிதமான ஆட்சி என்று சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள், மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் கிடையாது. அதனால வியப்பு கிடையாது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் தோல்வி சந்திச்சிருக்கிறது. மக்கள் மன்றத்திலே அம்பலமாக இருக்கின்றது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு தலையில கொண்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆளுநர் வைக்கணுங்கிறது தான் வார விஷயத்து. இப்ப இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றார்? எங்களுடைய ஒரு அனுதாபி அப்படி அவர் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நான் வரவேற்கிறேன் இந்த விஷயத்துல. என்னதான் இருந்தாலும் வாய் தவறி வந்தால் கூட ஒத்திருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி திரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோ இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செல்லின் அவர்களோ சொன்னாங்க, அவர்களுக்கான எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னவர்கள் இன்று ஒற்றுக்கொள்ள வச்சது யாரு? இன்று எதிர்கட்சிகள் முன்னெடுத்த போராட்டம் பாஜகவா இருக்கலாம், பாமகவா இருக்கலாம், நாம் தமிழ் கட்சியா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். இதுல கொள்கைகள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுகளுக்காக வீதியில இறங்கி பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான். ஆனால் கூட என்ன கடிக்கப்படாத வச்சுக்கணும். இதனால இந்த நிர்பந்தத்தை தான் இன்னைக்கு அவர் சொல்லிக்கூடிய நிர்பந்தம் வந்திருக்கின்றது. அது போல நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தான் உள்ள வந்துதான் இன்னும் இந்த அரசாங்கத்தை நீதி தர வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இப்ப அவர் ஒரு அனுதாபிதான், அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு அனுதாபிதான். இந்த குற்றத்தில் செய்ய தோன்றியது அந்த செல்வாக்கு தான் காரணம். நாங்க பாஜக ஆரம்பத்துல சொல்றது இதுதான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க அடிப்படையில் விசாரணை சரியா போனிச்சா, மனசாட்சிப்படி திரு அமுதரசர் பின்னாடி சொல்லட்டும், திரு வன்னியரசு அவர்கள் சொல்லட்டும், மனசாட்சிப்படி போனிச்சு. நான் கேட்கிறேங்க, ஒண்ணு கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது உடனடியாக பல்வேறு அரசுகள் கண்டனம் தெரிவிச்ச பிறகுதாக நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க. எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்னென்னமோ காரணம் சொல்றேன், அண்ணாமலை எல்லாம் காரணம் திரு வன்னியரசு சொல்வது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வியப்பு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு அதை கேட்டீங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு வைகோ அவர்களுக்கு நீங்க ஒரு டென்ஷன் இது முடிஞ்சு போன விஷயம். முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனதுக்கு தேசிய தகவல் ஆணையம் தான் பொறுப்பு, அவங்க அரசுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள்னு விளக்கத்தை கொடுத்தார்ல சட்டமன்றத்துல. நிச்சயமா கார்த்திகேயன், அது போல கேள்வி நிச்சயமா பாத்துருவார். வைகோ அவர்கள் பர்மிஷன், அவருக்கு அனுமதி. திருமாவளவன் 2 மாசத்துக்கு நடந்த விஷயத்துக்கு திருமாவளவனுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி. அதே போல இன்னைக்கு திமுக இன்னைக்கு கூட வழக்கு போட்டிருக்காங்க. பாஜக மோகன்தாஸ் அவர்கள் வழக்கறிஞர் போட்டிருக்காரு. அது மாதிரி பாமக நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேங்க, ஒரு பெண் இன்னைக்கு நடந்த விஷயம் மிகப்பெரிய தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்பது என்ற ஒரு எதிர்க்கட்சி. அதனாலதான் ஆளுநரை நோக்கி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை இதுவரைக்கும் நியமிக்கல, அது அண்ணா பல்கலைக்கழகமும் 3. துணைவேந்தர் நியமனம் செய்யாததுனால அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வாகம் சரியா செயல்பட முடியாது. இந்த கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துடுறேன். அதனால இந்த கேள்வி பதில் விட்டு அடுத்து உங்களுக்கு நேரடியாக கேள்விக்கு வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு நீ தான் பாரு, எங்களுடைய முதலாவதாக எங்களுடைய சகோதரர் தமிழிசை முன்னாள் ஆளுநர் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தினருக்கு போறாங்க. அவர் வேனை விட்டு இறங்கத்துப்படியே கரெக்ட் பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மதுரையில இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், அதுல பாத்தீங்கன்னா சகோதரி குஷ்பு தலைமையில அவர்கள் வழக்கு பதிவு, அது எங்க ஆட்டு தொட்டில் அடைச்சு வச்சிருந்தாங்க, பாத்துருப்பீங்க. ஒரு டாய்லெட் வசதி எதுவுமே இல்லாத இடத்துல. அதே போல நீங்க சகோதரி பாமக சகோதரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டியது இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. உண்மையா அக்கறையா இருந்தா நீங்க பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நில்லுங்க, அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யாதீங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீங்க அடுத்த குற்றச்சாட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா பேரவையில அதாவது இது பாரபட்சம் காட்டக்கூடாது அரசாங்கம் காட்டுகின்றது சார். நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன் தான் நான் சொல்றேன், அரசாங்கத்தை விட்டுருங்க. இதுல போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது நீதிமன்றம், அரசாங்கம் இல்ல. அரசாங்கத்திற்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். மாநில தலைவருடைய சாட்டைகள் சொல்றாரு, அதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு விஷயம் வந்திருக்குது. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்குது, விசாரணை திசை மாறி இருக்கும். அதுக்குள்ள வந்துரு. என்ன கேட்டீங்க, ஆளுநர்
சார் துணைவேந்தர் நியமனம் இல்ல. ஏன் நியமனம் இல்லைங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அவர் என்ன சொல்ற உச்ச சென்னை பல்கலைக்கழகமா இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 5 இருக்கு. உச்ச நீதிமன்ற நாட்படி யூஜிசியுடைய டெலிகேஷன் செஸ் கமிட்டில இருக்குன்றத சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. அவருக்கு என்ன இருக்குது? பிடிவாதம் பிடிக்கும் இந்த அரசாங்கம். நான் முடிச்ச அடுத்த விஷயம் வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாருங்க, அவன் ஒரு சரித்திர குற்றவாளிங்க. ஒரு சரித்திர குற்றவாளி ஓட்ட போட்டு மறைச்சு பிரியாணி கடை போடுறவன், ஒரு சரித்திர குற்றவாளி தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டியவன், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஊழல் அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணியாளர் வேலை செய்யுது. அப்படி சரித்திர குற்றவாளின்னு கமிஷனர் தான் சொல்றாரு. இவர் புதுசா கண்டுபிடிக்கல, நீங்க கண்டுபிடிக்கலங்க. கமிஷனர் சொன்னதுதான் அவர் ஒரு சரித்திர குற்றவாளி கன்விக்ஷன் ஆனவர்னு கமிஷனர் சொன்னது. நீங்க புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு சொன்னது போல சொல்றீங்க. சரித்திர குற்றவாளின்னு அவர் ஏன் கண்காணிக்கலன்னு கேக்குறாரு. சரித்திர குற்றவாளின்னு சொன்னவர் ஏன் கண்காணிக்கலன்னு கேக்குறாரு. பன்னீரசு, நீங்க நல்லா சொல்லுங்க, நான் பேசுற பிறகு நீங்க பதில சொல்லுங்க. சரி பட்டியல் வெளியிட்டோம், 20 வழக்கு மேல இருக்குது. நான் சொன்ன பிறகு அவர் விளக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு என்ன சொல்றாரு, இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து டிசிப்ளின் நடவடிக்கை தான் ஈடுபட்டு, இவர் என்ன சொல்றாரு, போஸ்ட் கமிட்டியினுடைய அறிக்கை, போஸ்ட் கமிட்டி தான் வந்து வழக்கு அதுன்னு சொல்றாரு. கோவிச்செல்வன் என்ன சொல்றாரு, பாதிக்கப்பட்ட பெண்ணு நிறைய முரண்பாடுங்க, அதுக்குள்ள என்ன போகணும், நிறைய விஷயங்களை பேசலாம். ஒரு விஷயம் சார் சகோதரர், நான் என்ன சொல்றேன், இவரை இரும்பு கடை கொண்டு அரசாங்கம் பண்ணும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு யாருங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் நியமனம் பண்றது யாரு? உயர்கல்வித்துறைங்க. இன்னைக்கு தீன நியமிக்கிறது வந்து உயர்கல்வித்துறை. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அதுல வந்து சிண்டிகேட் மெம்பரா இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின், ஒரு துணை முதல்வர், சாதாரண பொறுப்பு இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, துணை முதலமைச்சர். அவர் 2021 2024 வரணும். இன்னைக்கு சிண்டிகேட் மெம்பரா இருக்காரு. ஆனா ஒரு கூட்டத்துல கூட அவர் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்? அது எக்ஸிகியூட்டிவ் கவர்னிங் பாடி கிடையாதா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், குட்டி குலைச்சு நாய் தலையில வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. மக்கள்கிட்ட நீ அம்பலப்படுத்திட்டீங்க. நாங்க அரசியல் செய்யவில்லை. நாங்க வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி. இதுல ஆளுநருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த விவகாரத்துல ஆளுநருக்கும் பொறுப்பு இருக்கா? ஆளுநருக்கு பொறுப்பே இல்லையா? ஆளுநர் பாருங்க, இந்த மாதிரி சரித்திர குற்றவாளி கண்காணிக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஒரு ஆளுநர் என்பவர் அதன் பிறகு நேரடியாக அவர் கடமை செய்திருக்காரு. அதன் பிறகு சிசிடிவி கேமராவில போயிருக்கிறாரு, ஏன் போய் அந்த ஸ்பாட் பண்ணிருக்கிறாரு, ஏன் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ணிருக்கிறார். அது போன்ற விஷயத்தை அவர் போய் செய்ய. ஒரு சரித்திர குற்றவாளிய கண்காணிக்கிறதுங்கிறது அவருடைய எல்லா நடவடிக்கையும் கூட இருந்தே ஒரு காவல்துறையை கண்காணிக்க முடியாது இல்லையா? சார் சட்டம் என்ன சார் பேசுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கு சார் யூனிவர்சிட்டி ஒரு சார் சரித்திரம் இல்ல சார். அவர் கடந்த காலங்கள்ல அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. உங்க உளவுத்துறை என்னாச்சு? உங்க உளவுத்துறை தோல்விய, ஒரு காவல்துறை தோல்விய நீ பாரு. முதலமைச்சர் சொல்றது மிகப்பெரிய வேடிக்கையான என்ன சொல்றாரு, எதிர்கட்சிகளை பார்த்து, நீங்க 3வது நபர் யார், அதாவது 2 அந்த சார் யாருன்னு கேட்டா ஆதாரம் நீங்க கொடுத்துருக்கிற சார். இது உங்களுக்கு போலீஸ் துறை உங்களுடைய நீங்க வச்சிருக்கீங்க சார் கையில. நீதிமன்ற தானே வந்திருக்கு. நீங்க விசாரிக்கணுமா? நீங்க போய் எதிர்கட்சி ஆதாரம் கொடுத்து நகைப்பா பேசுறது ஏற்படுது அல்ல. இல்ல, முதல்வர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, நாங்களே இதை விசாரிக்கல, நீதிமன்றத்துடைய தனிப்பட்ட கண்காணிப்பின் கீழ் 3 IPS அதிகாரிகள் இதை விசாரிக்கிறாங்க, அந்த குழு அறிக்கை கொடுப்பாங்க, அந்த குழு கிட்ட போய் நீங்க கொடுங்கன்றாங்க. சகோதரர் திரு கார்த்திகேயன், இந்த பாருங்க, நீங்க அண்ணாநகர் வழக்கோட சொன்னார் பைத்து சிறுமி, அந்த எப்ப வந்து வெளியில வந்தது யாரா பாருங்க. அதாவது ஆகஸ்ட் 30 அந்த ஒரு பெண் வந்து 10 வயசு சிறுமி பாலியல் குற்றம் ஆளாகிறார். போய் கம்ப்ளைண்ட் பெட்ரோல் கொடுக்குறாங்க. உண்மையாக அந்த ஆய்வாளர் மிரட்டி சித்திரவதை பண்ணி விடிய இது பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்கலைங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீ பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் 30 நடக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவன் யாரும் சதீஷ்ங்கிறவர் மேல புகார் கொடுக்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செப்டம்பர் 7 வெளியில வந்த பிறகுதான் இங்க 12ஆம் தேதி இந்த சதீஷ் என்பவர் கைது செய்யறாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அதன் பிறகு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, நேரா அதை வந்து அதுல உள்ள தலையிட்டு அது வந்து CBI விசாரணை போனுங்கிறப்ப உச்ச நீதிமன்றத்தை போய் தமிழக அரசாங்கம் தடை வாங்கி நீங்க வந்து அப்புறம் உச்ச நீதிமன்றம் வெளிக்காட்டுறது திருப்பி எதுக்கு சொல்றேன், அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பத்தி அவனுடைய விவரங்களை வெளியிட்டது. அதே போலதான் இந்த விஷயத்திலும். அதனால நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வந்து ஏன்னா புகார் கொடுக்க யாரும் வரக்கூடாது, பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க கூடாது, இங்க அதிகமான குற்ற வழக்கு பதியக்கூடாது, NCR பதிவாகக்கூடாது இவர்களுக்கு. அதனால குற்றங்களுடைய நிறைய நடக்குது, இவர்கள் அதை வெளியே கொண்டு வர. இது தேசிய தகவல் ஆணையம் இது குறித்து பொறுப்பே இருக்காதா? அவங்க தான் கடிதம் அனுப்பி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாரு, NCC-TNS-ல வந்து CC-TNS-ல வந்து அது வந்து பதிவிறக்கம் செய்ய முடியல. என்ன சொன்னாரு, அதான் சொன்னாரு, அதுல இருந்து பதிவிறக்கம் செஞ்சு 14 பேர் FIR எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேங்க, இல்ல அத பிளாக் பண்ணக்கூடிய பொறுப்பு தேசிய தகவல் ஆணையத்துக்கு தானே இருக்கு. அவங்க பண்ணலன்னு கொடுக்குறாங்க, அவங்களும் கடிதம் அனுப்பி இருக்காங்க.
அதுலயே லாக் ஆகலட்டார் சார். அதனால அதனால இதாகி ஒரு இது பதிவிறக்க வந்து சொல்லிட்டார் சார். நான் என்ன சொல்றேன், அந்த 14 பேர் யாரும் விசாரிப்போம். நீங்க ஏன் அண்ணாமலைட்ட போற? நான் என்ன கேட்கறேன் சார், வன்னியரசு சமூக பதினெட்டை பாஜக போட்ட கட்சிகள் சொல்றாரு. சமூக பதினெட்டு வந்து எப்பவுமே விசிகால சொல்லலாமா? அவர் என்ன திரு அண்ணாமலை குறித்து வன்னியரசு வைக்கக்கூடிய விமர்சனத்தின் முக்கிய சாராம்சம் என்னன்னா, சாமானிய மனிதர்கள் அதை வெளியிட்டா கூட பரவாயில்ல, அவர் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். அப்ப அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்க்கும்போது அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரோ விவரங்களோ இருக்கிற போது அதை வெளியிடக்கூடாதுங்கிற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அண்ணாமலைக்கு தெரியுமே, தெரிஞ்சுமே ஏன் அவர் வெளியிடுறாருன்ற சாராம்சத்துல அவர் கேட்கிறார். ரெண்டு விஷயம் சார். திட்டமிட்டு வெளியிட்டது இந்த அரசாங்கம். அந்த பெண்ணுடைய முகவரியா இருக்கலாம், பெண்ணுடைய குடும்பங்களை பத்தியா இருக்கலாம், அது தொலைபேசி நம்பர் எல்லாம் செய்தது அரசாங்கம். இத வந்து எஃப்ஐஆர் எப்படி நீக்க ஆச்சுங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த இடத்துல அது மாதிரி எஃப்ஐஆர் தன்மை எவ்வளவு மோசமானதுங்க. இல்ல சுட்டி காட்டினா கூட சார், இல்ல சார் தங்க வரதாஜன் சார், சுட்டி காட்டினா கூட இல்ல ஒரு நொடி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிசிஐடியில இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுது. அதே ஜிஓல, டிஜிபியோட ஜிஓல அதே பெண்ணுடைய விவரங்கள்லாம் இருக்கு, அந்த பெண்ணோட பெயர் இருக்கு, அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரி பெயர்லாம் இருக்கு. முதல்வராக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் வந்து வெளியிடுறார், தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறார். நீங்க இப்போதும் போய் பார்த்துக்கலாம். அந்த பெண்ணோட பெயரை அடிச்சுட்டு, அந்த கல்லூரியின் பெயரை அடிச்சுட்டு தான் அவர் வெளியிடுறார். அப்படிதான் வெளியிட முடியுமே தவிர அது மீண்டும் பொது பார்வைக்கு போற மாதிரி வெளியிட முடியாது. அரசாங்கமே தவறு செய்திருந்தால் கூட நாம வெளியிடுகிற போது அப்படிதான் வெளியிட முடியும். அதுவும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு தெரியாதா அப்படிங்கறதா திரு வன்னியரசோட கேள்வி. ஒரு சராசரி நபருக்காக ஒரு தகவல் கிடைக்குன்னு சொன்னா சரி, நீங்க அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. அடுத்த சுற்றுல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அமுதரசன்ட்ட போயிட்டு வரேன். அமுதரசன்ட்ட நான் போயிட்டு வரேன். இதுல அரசாங்கம் உங்களுடைய தோல்விகளை நீங்க வந்து மறைப்பதற்கு அரச நம்ம கேள்வி கேட்போம். அரசு தரப்புல முதல்வர் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் இருக்கு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதை வெளியிடக்கூடாதுன்னு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு சட்டம் தெரிந்தவர்னா வெளியிட்டு இருக்க கூடாது தானே. அப்படியே அவர் வெளியிடுறாருனா கூட எப்படி வெளியிடணும்னா அந்த பெயர்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வெளியிட்டு இருந்திருக்கணும். சார் நீங்க டோட்டலா இவர் பார்த்த மாதிரி எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க சார்? அந்த இல்ல எனக்கு அது புரியுது. இல்ல நீங்க வெளியிடணும்னு சொல்லி மறைச்சிருப்பீங்க. அந்த ஆதாரமா வெளியிட்டா நீங்க எல்லாரும் இன்னைக்கு நீதிமன்றம் கண்டிச்சிருக்குங்க. இன்னைக்கு இல்ல இந்த கவலை நீங்க நடக்க கூடாது. இல்ல இன்னைக்கு அம்பலப்படுத்துறது வந்து எந்த நகரம் இல்ல தேசிய தகவல் ஆணையம், அது தேசிய தகவல் ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. சாமானிய சாதாரணம் எடுக்கலாம்னு சொன்னா இது அரசாங்கம் வந்து சரியா காவல்துறை கையாளல. தேசிய தகவல் ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டாங்க, கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க, நீதிமன்றம் கண்டிச்சிடுச்சு. ஆனா அது நமக்கு தவறுன்னு தெரிஞ்சும் வெளியிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்போ ஒரு விஷயம் ஓகே சார், நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் சார். மற்ற விருந்தினர் இருக்காங்க. நீங்க சொல்றத அடுத்த சுற்றுலையும் விளக்கம் கொடுங்க. நம்ம அடுத்த சுற்றுலையும் பேசுவோம், செஞ்சது சரியா தவறான. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.